ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மாரீச்சௌத்ராவயித்வா மகசிரசி சரைகி அன்யரக்ஷம்சி நிக்னன்னே கல்யம் குர்வன்ன கல்யம் பதி பதரஜசா பிராப்ய வைதேகேகம் விந்தானக சாந்திரசூடம் தனுகோ அவனிசுதாமிந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராஹதிஷ்டதஸ்தோ திரிபிரபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. விஸ்வாமித்ர மகரிஷி ராமனையும் லக்ஷ்மணனையும் உயர்ந்த அந்த சித்தாசிரமத்துல யாகத்தை ஆரம்பிக்க மகரிஷியினுடைய யாகத்தை கண்ணை இம பாதுகாக்கிற மாதிரி மாரீச்சனை தெற்கு சமுத்திரத்துல தள்ளி அவனை அழிக்காம விட்டு சுபாகுவ மாத்திரம் அழிச்சு யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணார். யாகத்தை பூர்த்தி பண்ண உடனே விஸ்வாமித்திரரை விட்டு வணங்கி, நீங்க எங்களை அழிச்சுன்னு வந்தது யாகத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த காரியத்தை கண்ணினை காக்கின்ற இமையினில் காத்தவர்னு நாங்க காத்துட்டோம். நீங்களும் விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியாக உலக நன்மைக்காக தேவதைகள்லாம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க இந்த யாகத்தை பண்ணேள். அதனால வேற ஏதாவது எங்களுக்கு வேலை இருக்கா? நீங்க தான் உத்தரவு போடணும்னு உங்க ஆக்ஞைக்காக நாங்க காத்துன்னு இருக்கோம்னு சொன்ன உடனே விஸ்வாமித்ர மகரிஷி சிரிச்சுண்டே சொன்னார், ராம லக்ஷ்மண, இனிமே தான் நான் உங்களை அழிச்சுட்டு வந்த வேலையே ஆரம்பிக்கணும். ஏன்னா இவருடைய எண்ணம் சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. யாக சம்ரட்சணத்தை ஒரு காரணமா வச்சிருந்தார். அதனால கிளம்புங்க, நாம மிதிலைய நோக்கி போகலாம். மிதிலையில ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு சிவதனுச போட்டியா வச்சிருக்கார். நாம மிதிலைக்கு போய் மிதிலையும் சுத்தி பார்த்துட்டு அத்புதம் சதனு ரத்னம் தத்ரைகம் திரஷ்டும் அருகசி, அற்புதமான ஒரு வில்லையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ராமலட்சுமணர்களை அழிச்சுண்டு நேர மிதிலைய நோக்கி சீதா கல்யாணத்தை நடத்தணும்னு, குருவாயூரப்பா தாங்கள் கல்யாணம் குருவல் நகல்யாமம் வேகமா போயின்னு இருக்க. அப்படி போற வழியில கங்கா நதி வந்தது. அந்த கங்கையில இறங்கி ராமன் ஸ்நானத்தை முடிச்சவர். இந்த கங்கை எங்கேயோ தேவலோகத்துல இருந்ததே, இது எங்கேந்து இப்படி வந்ததுன்னு விஸ்வாமித்திரிடத்துல கேட்க, விஸ்வாமித்திரர் சொன்ன ஒரு சரித்திரத்தை ஒரே ஸ்லோகத்துல ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்னார். ஆதாவாதி பிதாமகஸ்ய நியமம் வியாபார பாத்ரே ஜலிமோகம் பஸ்யாஹத் பன்னகசாயினோ பகவதக பாதோதகி பாவனமோ பூயக ஸ்ரீபுஜடா விபூஷணமணி ஜன்னோ மகர்ஷே ரிஜமோ கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி பாதுமோ. ராம, உன்னுடைய வம்சத்திலேயே இக்ஷ்வாகு வம்சத்துல சகரபுத்திரால் தான் யாக குதிரையை தேடிண்டு போய் சாம்பலா இருந்த போது பகீரதன்ற மகாராஜா படாத பாடுபட்டு பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி தேவலோகத்துல திருவிக்கிரமனான மகாவிஷ்ணுவனுடைய பாதத்திலேந்து உற்பத்தியான கங்கைய பூலோகத்துக்கு அழிச்சுட்டு வந்தான். அங்க உற்பத்தியானதுனால தான் மகாவிஷ்ணுவால் இதுக்கு விஷ்ணுபதினு பேர் வந்தது. அப்படி கீழே இறங்கச்சே அது ஆர்ப்பரிச்சுண்டு வந்த போது சிவபெருமானத்தினுடைய ஜடாமுடியில அப்படியே அதை சுத்திட்டார். பகீரதன் பிரார்த்தனை பண்ணதுனால சிவபெருமான் கொஞ்சம் ஜடாமுடியிலேந்து அதை எடுத்து விட்டார். அலகம், அலகம்னா ஜடாமுடி, அவர் ஜடாமுடியிலேந்து விட்டதுனால அலகநந்தான்னு பேராச்சு. அந்த கீழே பூமியை தொட்டு ஹரித்வார்ல இறங்கி ஜாஹ்னவீன மகரிஷியினுடைய ஆசிரமத்துல போய் அங்க அவர் அப்படியே புரட்டி அடிக்கவே அவர் எடுத்து அப்படியே மொத்தத்தையும் விழுங்கிட்டார். பகீரதன் கேட்கவே காதால விட்டார். அதனால ஜாஹ்னவின்னு பேரு. கங்கைன்னு பூலோகத்துல பெயரடைஞ்சு பல இடங்கள்ல ஓடின்னு இருக்கக்கூடிய நாம இப்ப ஸ்நானம் பண்ணக்கூடிய கங்கையினுடைய கதைகளை எல்லாம் அப்பவே ராமனுக்கு உத்தமமாக விஸ்வாமித்திரர் உபதேசம் பண்ணி இதுல இறங்கி ஸ்நானம் பண்ணிக்கோ,
ராமா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கங்கே கங்கே கங்கேதி ப்ரூஜான், கங்கையில ஸ்நானம் கூட பண்ண வேண்டாம், கங்கையினுடைய பெருமையை கேட்கறதும் கங்கை கங்கைன்னு 3 தடவை வாயை திறந்து சொல்றதும் நமக்கு பற்பல பலன்களை அளிக்க வல்லதாக இருக்குன்னு அங்கேந்து அவர்கள் கிளம்பி போற வழியில கௌதம மகரிஷியனுடைய ஆசிரமம், அங்க கல்யாணம் குர்வன் கல்யாணம் பதிபதரஜசா, கௌதமருடைய சாபத்தினால அகலிகை கல்லாக இருக்கா. அந்த கல்லாக இருக்கக்கூடிய அகலிகைக்கு ராமனுடைய பாத தூளி பட்ட உடனே அவனுக்கு பெண்ணாக சாப விமோசனம் கிடைக்கணும்னு விஸ்வாமித்திரர் அழிச்சுட்டு போறார். அந்த கல்லு மேல பாதத்தை வைக்க சொல்றார். ராமனுடைய பாதம் பட்டவுடனே இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இருந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் மற்றி மன்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். நாராயண பட்டத்திரி ஸ்லோகத்துக்கு தமிழ் பாசுரம் அப்படியே கம்பநாட்டாழ்வார் சொன்னார். அந்த ராமன் பாதம் பட்ட உடனே கல்லாயிருந்த அகலிகை பெண்ணாக மாறிட்டாளாம். அகலிகை பெண்ணாக மாறிட்டார்ன உடனேயே பொருத்தமான ஒரு திருக்கோயிலுடைய தரிசனம் தான் நமக்கு ஞாபகத்துல வருது. ஆம், நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் என்ன? சென்னையில தங்கசாலை அம்மன் கோயில் தெரு சந்திக்கக்கூடிய தங்கசாலை தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய சுமை தாங்கி ராமர் கோயில். இங்கு ஒரு கல்லின் மேல் ராமனுடைய பாதம் பட்டவுடன் பெண்ணாக அகலிகையாக மாறினாள் என்ற ஒரு சரித்திரம். நாம் இப்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலும் ஒரு சுமை தாங்கி கல்லாக இருந்ததாம். ஆம், இந்த கல்லிலே இந்த தங்கசாலை தெருவிலே அல்லூரி வெங்கடாத்ரி என்ற சுவாமிகள் யாராவது தூக்க முடியாமல் பாரமாக மூட்டையை எடுத்து வந்தால் அவர்கள் வைப்பதற்காக ஒரு சுமை தாங்கி கல்லை இங்கே வைத்தார். அந்த கல்லே பின்னால் பஜனமடமாக மாறி அந்த கல் இருந்த இடமே ராமனுடைய திவ்ய விக்கிரகமாக உருவெடுத்து கோயிலாக அமைய, அதனால் இந்த ராமனுக்கு சுமை தாங்கி ராமன் என்றும் கோயிலுக்கு சுமை தாங்கி ராமனுடைய திருக்கோயில் என்று பெயர் வந்துவிட்டது. கல் ராமனாக மாறியது நம்முடைய திவ்ய தரிசனம். ராமன் பாதத்தை வைத்து கல் பெண்ணாக மாறியது நாராயணியத்திலே அகலிகையினுடைய சாப விமோசனம். பொருத்தமாக ராமச்சந்திரமூர்த்தி திவ்ய தரிசனத்தை அளித்து விட்டார். அந்த திருக்கோயிலிலே இதோ நாம் லட்சுமி நரசிம்மரை உற்சவ மூர்த்தியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான உற்சவ மூர்த்தி. வாய்களை திறந்து கொண்டு அவருடைய தந்தங்கள் பற்கள் கூட நமக்கு அழகாக தெரியக்கூடிய அளவுக்கு சாந்தமான முகத்தோடு கண்களை உருள விழித்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் பெயருக்கு ஏற்றாற் போல் மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டிருக்க, லட்சுமி தேவியும் கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு லாவகமாக சாந்தமாக கருணை கூர்ந்த முகமாக நம்மை நோக்கி அமர்ந்திருக்க, எஸ்யாபவத் பக்தஜனார்த்தி கந்துகு என்று லட்சுமி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று லட்சுமி நரசிம்மனுடைய ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மனுடைய திருவடிகளை நாம் சரணமடைந்து அவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய லட்சுமி ஹயக்ரீவருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைய துவங்கிவிட்டோம். ஞானப்பிரதனான ஹயக்ரீவன் சங்கு சக்கரங்களை கையிலே ஏந்திக் கொண்டு அபய கஸ்தத்துடன் குதிரை முகத்துடன் ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு இரு திருவடிகளும் நமக்கு தரிசனம் அளிக்கக்கூடிய ஒரு பாவத்திலே அமைந்திருக்க, கையானது அபயகஸ்தமாக காட்சியை அளிக்க, அந்த அபய ஹஸ்தத்திலே அழகாக அக்ஷர மாலையையும் தான் லாவகமாக தாங்கிக் கொண்டு நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய ஹயக்ரீவனாக காட்சியளிக்கக்கூடிய சுவாமியினுடைய லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஹயக்ரீவர் இவர்களுடைய திவ்ய காரத்தியோடு நாம் நாராயணியத்தின் அழகான கல்லில் இருந்து உருவெடுத்த அகலிகையினுடைய சரித்திரத்திற்கு திரும்பிவிட்டோம். கல்யாணம் குர்வன கல்யாணம் பதிபதரஜசாம் பிராப்ய வைதேகம். விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா உன்னுடைய கைக்குத்தான் பராக்கிரமம்னு நினைச்சேன், தாடகையை ஒரே பானத்துல அடிச்சேன், அதனால உன்னுடைய கையில வீரம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சது, கைவண்ணம் அங்கு கண்டேன், எங்கு தாடகையை அழிக்கச்சே, ஆனா இங்கு நான் பார்க்கிறது கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன்னுடைய திருவடிக்கு கூட பெருமை இருக்குன்னு நான் தெரிஞ்சிட்டேன். கை அனுக்கிரகமும் பண்ணோம் நிக்கிரகமும் பண்ணோம், திருவடி அனுக்கிரகமும் பண்ணோம் நிக்கிரகமும் பண்ணோம்.
யார் யார் எந்த பாவத்துல ராமச்சந்திரமூர்த்தியை தொழுகிறார்களோ அதற்கேற்றார் போல் அவருடைய அருள் கிடைக்கும்னு புரிஞ்சுட்டேன்னு கௌதமர் அகலிகை தம்பதிகளை சேர்த்து வச்சுட்டு பின்னாடி ராமன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த தம்பதிகளுடைய ஆசைய வாங்கிண்டு விஸ்வாமித்திரரோட கிளம்புறார். அகலிகை ஆசிரமத்திலேருந்து கிளம்பினவா நேர மிதிலா தேசத்தை பிராபியவை தேககேகமம் மிதிலா தேசத்தை குருவாயூரப்பா அடையறாளாமே. மிதிலையில இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் காத்துல இயற்கையா அசையறதான். ஆனா அது எப்படி இருக்குன்னா தங்க ஊருக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைகளான லக்ஷ்மணனையும் ராமனையும் அவர்கள் வாருங்கள்னு வரவேற்கக்கூடிய அழகோடு இது காத்துல அசையறது. இவர்களை வரவேற்க ஊர் எல்லையிலேருந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சார் விஸ்வாமித்திரர். ஜனக மகாராஜா அந்த மிதிலையை பரிபாலனம் பண்ணக்கூடியவர், சீதையினுடைய தகப்பனார். விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்து பூர்ண கும்பங்களோட ஊர் எல்லையிலேயே வரவேற்றார். வந்த ஜனகருக்கு ஆச்சரியம். மகரிஷே, உங்களோட ஆச்சரியமா 2 பிள்ளைகள் வந்திருக்காளே, இந்த குமாரர்கள் யாரு? அவர்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. கஜசிம்ம கதி வீரோ சார்தூல விஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சோ கட்கதோ நீதனுர்தரமோ மைவண்ணனரும் குஞ்சி குழல் பில் தாழ மகரம் சேர்குழையிரு பாடி லங்கியாட எய்வண்ணவன் சிலையே துணையாய் இங்கே இருவராகி வல்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்தம் திருவடியும் அகுதே. இவா திருவடி திருமுடி எல்லாம் தாமரையா இருக்க. இந்த மாதிரி ஒரு அழக நான் பார்த்ததே இல்லையே. இவர்கள் யாருன்னா அப்போ விஸ்வாமித்திரர் ரொம்ப கெட்டிக்காரர். ஜனகர் கிட்ட யார் இதுவரைக்கும் சுமதி மகாராஜா எதிர வந்த மகரிஷிகள்லாம் இந்த குழந்தை யாருன்னா 2 கதையை சொல்லுவார். இவன் தான் ராமன், தாடகையை அழிச்சவன், அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தவன் சொல்லுவார். ஆனா ஜனகர் வந்து இவன் யாருன்னு கேட்ட உடனே இவன் தான் ராமன், இக்ஷ்வாகு வம்சம், தசரத புத்திரால், என்னோட வந்தா என் யாகத்தை காப்பாத்தினா அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தாருனாராம். என்ன கெட்டிக்கார்த்தனம் பாருங்க. தாடகா வதத்தை பத்தியே ஜனகர் கிட்ட வாயை திறக்கல விஸ்வாமித்திரர். ஏன்னா ஜனகர் தன்னுடைய மனசுல தன் பொண்ணான சீதைய ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்ற அபிப்பிராயத்தோட கேட்கிறார். இந்த பையன் யாருன்னு. இவன் தான் ராமன், தாடகை அழிச்சவன்னா பொண்ணை கொடுப்பாரா? ஒரு பொண்ணை அழிச்சவனுக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்கறதான்னு யோஜனை பண்ணுவார்னு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்த சரித்திரத்தை சொல்லி அறிமுகப்படுத்துறாராம். அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தவர்னு பிந்தான சந்திரசூட்டம். ஜனக மகாராஜா ஆச்சரியத்தோட அவர்களை வரவேற்கிறார். சீதா கல்யாணத்தையும் இந்த ஸ்லோகத்துல தொடர இருக்கார். நாராயண பட்டத்திரி எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சென்னை தங்கசாலை தெருவில் அமைந்திருக்கக்கூடிய சுமை தாங்கி ராமருடைய திருக்கோயிலிலே ராமர், சீதை, லக்ஷ்மணன் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண